Young Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் பா ரஞ்சித் வழங்கும் தண்டக்காரண்யம் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, உலகெங்கும் வாழும் மிகை பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமாக போகிறார், அதாவது அதிசாரம் பெற போகிறார். ஒரு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல அக்டோபர் மாசம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அதிசாரம் ஆகிறார். இந்த அதிசாரமாகக்கூடிய காலகட்டங்களிலேயே வக்ரகதியும் ஆக போகிறார். அப்போ வக்ர பீரியட் எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா நவம்பர் மாசம் 11 இருந்து மார்ச் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும். அதிசாரமும் அதே போல வக்ரகதியும் அடையக்கூடிய பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 11 இருந்து டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி வரைக்கும். ஜோதிட விதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் உச்சமாகும் பொழுது வக்ரகதி அடைந்தால் நீசத்தன்மை அடையும் அர்த்தம். இதுல அதிசாரமாகும் பொழுதே வக்ரத்தையும் அடையுது, அதே போல உச்சத்தையும் பெறுது, அதாவது நீசத்தையும் பெறுகிறார், உச்ச பலனையும் பெறுகிறார். ஒரு சில ஜாதகங்களுக்கு குரு பகவான் உச்சமானால் யோகம், ஒரு சில ஜாதகர்களுக்கு குரு பகவான் நீசமானால் யோகம். குரு என்பது குழந்தை, குரு என்பது தங்கம், பணம், இது எல்லாமே சொல்லக்கூடியது குரு பகவான் தான். பரம்பரையாக வரக்கூடிய சொத்துக்களை சொல்லக்கூடியதும் குரு பகவான் தான். 4 தலைக்கட்டுக்கு 5 தலைக்கட்டுக்கு எல்லாமே சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா அது குருவினுடைய தன்மை நல்லா இருக்கும் அவங்க ஜாதகத்துல. அப்படி இருந்தா மட்டும்தான் பரம்பரை சொத்தை சேர்க்கவும் முடியும், பரம்பரை சொத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்னென்ன மாதிரி உச்சம் பெற்று நல்லது பண்ண போறார், அதே போல நீசம் பெற்று நல்லது பண்ண போறார் அப்படிங்கறது பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவான் முழுமையாக மீண்டும் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மீண்டும் கடகத்திலிருந்து மிதுனத்துக்கே போக போகிறார். அது தனிப்பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அதிசாரம் பெறும் பொழுது, வக்ரகிரி பெறும் பொழுதும் அதே போல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த குரு அதிசார பகுதி அப்படிங்கிறது முற்பகுதியில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இளரைசனி நடந்தாலும் கூட குரு பகவான் 9, 12ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டுல உச்சம் பெறுகிறார். அப்ப குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய காலகட்டங்கள வீடு, சொத்து, வண்டி, வாகன யோகங்கள், ஏன்னா அது சுகஸ்தானம், உங்களுடைய சுகத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். இளரைசனியில பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியே இல்ல, ஒரு மனசு தெளிவே இல்ல, சொத்து பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறதுல இந்த ஏழரைசனியில மேஷராசிக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த குரு பகவான் 4ஆம் வீட்டில இருந்து சனி பகவான பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. அப்ப சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு முழுமையாக குறைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய ஒரு அமைப்பு, இடம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய ஒரு அமைப்பு, தாயினுடைய சொத்து, அம்மா சொத்து உங்களுக்கு கிடைக்கிறது, உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, தாயினுடைய ஆரோக்கியம் நல்ல சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, இதெல்லாமே இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உச்சமாகக்கூடிய காலகட்டங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பாருங்க, அவர் 9ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது உங்களுக்கு முதல் பகுதியில பூர்வீக சொத்து ஏதாவது கிடைக்கிறது, அப்பா மூலமாக ஏதாவது ஒரு பணம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் முற்பகுதியில, அதாவது அக்டோபர் 18 இருந்து நவம்பர் மாசம் 11ஆம் தேதிக்குள்ளேயே நீங்க பாத்துட்டீங்கன்னா இதனுடைய பேச்சுவார்த்தைகள் நடத்தும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வரும். அதே போல 12ஆம் இடத்து அதிபதியும் அவரே ஆகிறார். குரு பகவானே 12ஆம் அதிபதியும் ஆகிறார். அப்ப குரு பகவான் 12ஆம் அதிபதி ஆகி உங்களுக்கு 4ஆம் வீட்டுல உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயமாக வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் போற மாதிரி இருந்தா தாராளமா போயிட்டு வரலாம். வேலை வாய்ப்புக்காக போறது, சும்மா ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வருது, அல்லது தீர்த்த யாத்திரை போயிட்டு வருது, இது எல்லா அமைப்பையும் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு இந்த ஏழரைசனியில பாத்துட்டீங்கன்னா ஒரு தூக்கமே இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது. அது எல்லாமே ஒரு நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கங்கள், இது எல்லாமே நிச்சயமாக இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிசாரமாகும் பொழுது செய்து கொடுப்பார். குரு பகவானுக்கு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் ஜாஸ்தி. அப்ப குரு பகவான் பாருங்க உங்களுக்கு 8ஆம் இடமாக விருச்சிகத்தை பார்க்குது. அப்ப கண்டங்கள் விலகும், இளவேசனையில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும், திடீர் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அதே போல குரு பகவான் உங்களுக்கு மகர வீட்டை பார்க்கிறார். மகர வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் இடம். அப்ப 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். அப்ப தொழில் பெருக்கத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். தொழில் இருந்து வந்த சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், தொழில் ஓடவே இல்லைங்க, தொழில் மந்தமா இருக்குதுங்க அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த மந்தத்திலிருந்து விலகி உங்களுக்கு தொழில ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார், அங்க இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறார். அப்ப 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம்.
ஒரு மனிதன் நிம்மதியா தூங்குனாதான் நாளைக்கு அடுத்த வேலையை அவன் வந்து சரியா செய்ய முடியும். அப்ப அந்த நிம்மதியான உறக்கத்தை கொடுப்பதும் 12ஆம் இடம் தான். கணவன் மனைவியுடைய அந்யூன்யத்தை கொடுப்பதும் 12ஆம் இடம் தான். அதே போல விரய செலவு, தேவையில்லாத அசுப விரயத்தை கொடுப்பதும் 12ஆம் இடம் தான். அப்ப அந்த குரு பார்வை அங்க பெறும் பொழுது அசுப விரயங்கள் குறைந்து சுப விரயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. உங்க குடும்பத்துல நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது வரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே விலகி அந்யூன்யமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக குரு உச்ச பலன் முதல் பகுதி உங்களுக்கு நிச்சயமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இளரீசனில கெட்ட பெயர் வந்திருக்கும், அவமானங்கள் வரும், தலைகுனிவு ஏற்பட்டிருக்கும், உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்களை ஏமாத்துவாங்க. உங்களுடைய இந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு அதிகாரத்தன்மை கொண்டது. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், எனக்கு நான் இருக்கிற என்ன மீறி ஒரு சக்தி இங்க என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த ஷோல நம்பக்கூடியவங்க தான் மேஷ ராசி. அப்ப அந்த மேஷ ராசிக்கு இந்த இளரீசனி அவங்களை கொஞ்சம் அசைச்சு பார்க்கும். இது முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று அப்படிங்கிற கணக்கெல்லாம் உண்டு. முதல் சுற்று சுத்தமா டேமேஜ் ஆயிருக்கு, இரண்டாவது சுற்று ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், மூன்றாவது சுற்று அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். ஆனாலும் இப்போ இந்த மேஷ ராசிக்கு என்னதான் வந்து முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று கொடுத்தாலும் இந்த சனி பகவான் நம்மளை வந்து கொஞ்சம் அசைச்சு பார்த்துட்டு தான் போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த உச்சமாகக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு அதீத தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்ல விலகி உங்களை யாரெல்லாம் விட்டு விலகி போனாங்களோ அவங்க எல்லாம் மீண்டும் உங்களை வந்து தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பும், உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பெயரை ஒரு நல்ல பெயரை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, இப்போ குரு உச்சமாயிருக்கார். அடுத்தது குரு வந்து வக்ரகதி ஆகிறார். உச்சமாகும் பொழுது வக்ரகதி ஆகும்போது நீசத்தன்மையை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ அது நவம்பர் மாசம் 11ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அப்போ இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு நீசமாகுது. நீங்க ஏதாவது அப்பா சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாம் பத்தி பேசுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பேசிடணும். நவம்பர் 11க்குள்ளேயே பேசணும். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அப்பா சொத்தை பத்தி பேசுறது, பூர்வீக சொத்தை பத்தி பேசுறது இதெல்லாமே நிறுத்திக்கணும். ஏன்னா அதற்கப்புறம் அந்த குரு நீசமாகும் பொழுது அது உங்களுக்கு கை வந்து சேராது, அல்லது தேவையில்லாத ஒரு பழிபாவத்தை ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல வெளியூர், வெளிநாடு, ஒரு வேலை விஷயமாக வெளியெல்லாம் போறீங்க அப்படின்னா முதல் பகுதியே மேஷத்துக்கு சிறந்த பகுதியாக இருக்கு. இதுல இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்ல போகணும்னா, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போறீங்க, ஒரு மருத்துவ செலவு பார்க்கணும், உங்க உடம்புக்கு உண்டான ஒரு நல்ல விஷயத்துக்காக ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா முதல் பகுதியில பண்ணிக்கோங்க. இரண்டாவது பகுதிக்கு வரும்போது அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக மேஷத்துக்கு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க முதல் பகுதியை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இரண்டாம் பகுதிக்கு ஓரளவுக்கு தான் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இருப்பினும் குரு பகவான் 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் சுகத்தையும் கொடுத்துட்டு தான் போவார். போகும் பொழுது கொஞ்சம் நிம்மதியும் கொடுத்துட்டு தான் போவார். அவர் ஒரு சுபகிரகமாகத்தான் இருக்கிறார். சுபகிரகம் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்யாது. மேஷத்துக்கு யார்? அவர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அப்ப பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் உச்சம் பெற்று வக்ரகதியாகி நீசத்தன்மையில இருந்தாலும் கூட ஓரளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாம நன்மைகளையே செய்வார் அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு. புதிய நபர்களுடைய தொடர்புகள், புதிய நபர்களுடைய சேர்க்கைகள் இதெல்லாமே ஏற்படும். ஏன்னா பழசெல்லாம் உங்களுக்கு கழிஞ்சிடும். இப்ப இந்த குரு வந்து உங்களுக்கு உச்சமாகக்கூடிய காலகட்டங்களை புதிய நபர்களுடைய சேர்க்கைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கப்புறம் பாருங்க, முழுமையாக டிசம்பர் மாசம் 19ஆம் தேதிக்கு மேல மீண்டும் மிதுனத்துக்கே போய் வக்கரகதி அடைகிறார். அது நம்ம தனிப்பதிவாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு முதல் பகுதியில பூர்வீக சொத்து, அப்பா சொத்து, நிம்மதியான உறக்கங்கள், வெளிநாடு வெளியூர் பயணங்கள், பயணத்தில் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமாகக்கூடிய ஒரு அமைப்பு, நின்னு போன விஷயம் எல்லாம் உங்களுக்கு கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, தாய் தந்தையினுடைய சொத்துக்கள் இது எல்லாமே பிரச்சனைகள் இருக்குதுன்னா முதல் பகுதியில நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த காலகட்டங்கள் அக்டோபர் மாசம் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் மிகுந்த யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மேஷ ராசிக்கு உண்டு. இதெல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னதை விட இன்னுமே நல்ல பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.